பேட்டை படத்தை பார்த்துட்டு வெளில வர ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, எப்படி நடந்தது இந்த மேஜிக். அதாவது என்னென்னா, கபாலியில் ஒரு வசனம் வரும், 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ கபாலி அப்படியே வந்துட்டான்னு போய் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி ரஜினி வந்து ட்ரெய்லரில் பேசுவார். அனல் தெரிக்கும். அது எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் வந்த ட்ரெய்லரில் மிகப்பெரிய ஹிட் அடித்த ட்ரெய்லர் கபாலி ட்ரெய்லர் தான். அந்த ஹைப்பு தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வசூலுக்கும் அடிகோல் இட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லிங்கா படம் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறது ரஜினி ரசிகர்களுக்கு கொஞ்சம் தெரியும், எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. அதாவது ராணா அப்படிங்கிற ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கே பாலச்சந்தர் ப்ரொடியூசர், KS ரவிக்குமார் வந்து அந்த படத்துக்கு வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஷூட்டிங் பூஜை போடுற அன்றைக்கே வந்து தலைவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அந்த படமும் ட்ராப் ஆகிடுது. அந்த படத்தில் ஹீரோயினாக வந்து தீபிகா படுகோனே ஒப்பந்தமாக இருந்தாங்க. பூஜையோடு அந்த படம் நின்றுச்சு. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா ராணாங்கிற பேரே வந்து ஒரு மிகப்பெரிய கேட்சிங்காக இருந்துச்சு. இந்த படம் திரையில் வந்திருந்தால் எப்படி இருக்கும். அதுவும் அது இப்போ நம்ம பாகுபலிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ரெஃபரன்ஸாக முன்னாடியே எடுக்கப்பட்ட படம் தான் ராணா. ஆனால் உடல்நிலை காரணமாக அந்த படம் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தலைவரை யாருமே சந்திக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு போன பிறகு ஒரு பதட்டமே ஏற்பட்டுச்சு. அப்புறம் சிங்கப்பூர்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நல்லபடியாக வந்துட்டார் அப்படிங்கிற செய்தி பரவும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க தமிழக மக்கள். நிறைய பேர் அந்த டைமில் வந்து ரசிகர்கள் மன்சோர் சாப்பிட்டதாக இருக்கட்டும், நிறைய பிரார்த்தனைகள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்து அவருடைய பிறந்தநாள் அப்போ எல்லாரையும் சந்தித்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அப்போ நான் உயிர் பெற்று வந்ததுக்கு காரணமே தமிழக மக்களுடைய பிரார்த்தனை தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் திரையில் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக லிங்காவில் ஒப்பந்தமானார். லிங்காவில் ஒப்பந்தமாகி அந்த படம் அதே KS ரவிக்குமார் டைரக்ஷன் தான். ஆனால் KS ரவிக்குமார் இதுக்கு முன்னாடி வந்து 2 படம் தலைவரை வச்சு மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்துருந்தார். ஒன்று வந்து முத்து, இன்னொன்று சொல்லவே தேவையில்ல படையப்பா இன்றைக்கும் எவர்கிரீன் மூவி. அந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ரஜினிக்கு இருந்த அந்த பஞ்ச் டைலாக்ஸ், மேனரிசம் அதெல்லாம் லிங்காவில் மிஸ் ஆச்சு. லிங்காவில் வந்து யோசிக்கிற மாதிரி தலையை சுற்றுற மாதிரிலாம் வச்சார் ரவிக்குமார். பஞ்ச் டைலாக் அந்த அளவு இல்லை. ரஜினி ரசிகர்களுக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு திருப்தியைப்படுத்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ரஜினியை ஸ்க்ரீனில் பார்த்ததே திருப்தியாக இருந்தது. நிறைய பேருக்கு திருப்தியாக இருந்தது, என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதுவே போதும். ஆனால் அந்த படத்தில் சொன்ன கருத்து வந்து ரொம்ப சிறப்பான கருத்து சொல்கிறவங்களே யார் மதிக்கிறா. நம்ம தலைவர்கிட்ட எதிர்பார்க்குறது அந்த ஸ்டைல் ஸ்பீடு தான் இல்லையா. அந்த டைமில் அது கண்டிப்பாக கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தது. ஏன்னா உடம்பு நிலை தேறி வந்து அந்த படத்தை நமக்காக நடித்தார். அதற்கு பிறகு நம்ம ரஞ்சித் காலாவில் அந்த ட்ரெய்லரே கபாலி அந்த ட்ரெய்லரே ரொம்ப பிரமாதமாக மிரட்டிச்சு. ஆனால் படம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் வேறு அந்த மனைவியை தேடுற மாதிரி ஒரு விஷயம் கொஞ்சம் லாங்காக இருந்தது, கொஞ்சம் ஒரு மாதிரி சலுப்பு தட்டிச்சு. அதே மாதிரி காலா அந்த ட்ரெய்லர், வேங்க மகன் ஒத்தையில் நிற்கிறான், பார்க்கத்தானே போகிற இந்த கரிகாலன் ஆட்டத்தை அப்படின்னு 2 டைலாக் வரும். ரெண்டுமே மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது வேங்க மகன் ஒத்தையில் நிற்கிறாங்க, இதுக்கப்புறம் ஃபைட்டு வரணும், வரல. பார்க்கத்தானே போகிற இந்த கரிகாலன் ஆட்டத்தைங்கிறத முன்னாள் காதலியை பார்த்து பேசுவார். அதனால் அது படத்தோட அந்த டைலாக் வந்து அந்த அளவு ஈர்ப்பு அடையலைன்னு தான் சொல்லணும். ஆனால் இதையெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்பராஜ். லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் ஒரு சொன்னது தான், லிங்கா பார்க்கும்பொழுது தலைவரை மீண்டும் ஸ்க்ரீனில் பார்த்துட்டோங்கிற மகிழ்ச்சி இருந்தது. கபாலியில் அந்த ஒரு வேகம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பழைய தலைவரை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் வைராக்கியமாக எடுத்த படம் தான் இந்த பேட்டை அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இன்றைக்கி அந்த கருத்து வந்து உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி தேட்டர்லேருந்து வெளியில் வரவங்க முகத்தில் எல்லா முகத்துலேயும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் எங்கள் பழைய தலைவரை பார்த்துட்டோம். அதாவது பழைய தலைவர் மீன்ஸ் அந்த நடை, அந்த ஃபாஸ்ட் நடை, அந்த டைலாக் டெலிவரி, அந்த பஞ்ச் வசனங்கள் இல்லை சொல்லுவார்ல, மிகப்பெரிய அந்த சுச்சுவேஷன் பயங்கரமாக இருக்கும். ட்ரெய்லரில் கூட வந்தது, என்ன ஸ்வீட் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது படத்தில் பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு சீனாக அது தெரிச்சது இல்லையா. அதாவது ட்ரெய்லரில் வைக்கிற அந்த கட்ஸு வந்து படத்தில் ஒன்றிடுச்சுன்னா அது ரொம்ப மேஜிக் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படம் ப்ரூவ் பண்ணுது. பேட்டை ஃபஸ்ட் லுக் வரும்போது மோஷன் போஸ்டர் மாதிரி தான் வந்துச்சு. அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருந்ததை விட
ட்ரெய்லர் டீசர் வரும்போது கொஞ்சம் அதிகமாச்சு. ஆனால் இது படத்தில் பார்க்கும்போது அப்பா திருப்தியான ஒரு ரஜினி படம். அதாவது கபாலியில் சொன்ன மாதிரி தான் 25 வருஷத்துக்கு பிறகு இந்த கபாலியோட ஆட்டத்தை பார்த்துட்டோம். இப்போ பார்த்தது காளியோட ஆட்டம். அன்னைக்கு பாஷாவில் விட்டார் இல்லையா, அந்த கண்ணில் தெரிக்கும்ல நெருப்பு மாதிரி, அது இங்கே மீட்டு எடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ரஜினியை தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் கே.எஸ். ரவிக்குமார் கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் கதை சொல்லிட்டாரு. இது ரஞ்சித் கொஞ்சம் அதிகமாகவே கருத்துக்களையும் சொன்னார். ஆனால் அந்த ரஜினியை விட எங்களுக்கு இந்த ரஜினி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மக்கள் சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். காலாவில் விட்டது நம்ம பேட்டையில் தூக்கி நின்றுட்டார். இனி யார் ஒருத்தவங்களும் அந்த சூப்பர் ஸ்டார் நாற்காலிக்கு போட்டியிட மாட்டாங்கன்னு அறுதிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினி தான்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் கலாநிதி மாறன்.